ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய குருநாதரை நான் வணங்குகிறேன். ஓம் குருப்யோ நம. நற்பவி நற்பவி நற்பவி. ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்தரூபாய தீமகே தன்னோ சந்திரசேகர பிரச்சோதயாத். என்னுடைய ஆத்மார்த்த தெய்வமான மகா காளியை வணங்குகிறேன். ஓம் காளிகாசாய வித்மகே மசான வாசின்ன தீமகே தன்னோ அகோர பிரச்சோதயாத். அன்பு நேயர்களே, இப்பொழுது நான் சொல்லப் போகின்ற இந்த பதிவின் மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்வது என்னவென்றால், பொதுவாக 9 கிரகங்களிலே சூரியன் முதலாக 9 கிரகங்கள் இருக்கிறது. அப்படிப்பட்ட வகையிலே அந்த சூரியனும் சனீஸ்வரன், சனிக்கு மட்டும்தான் ஈஸ்வரன் பட்டு பெற்றிருக்கு, அந்த சனீஸ்வரனும் எப்பொழுதுமே இந்த சூரியன் சனி இரண்டும் பகை கிரகங்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்பேற்பட்ட வகையிலே இப்பொழுது வரும் காலிலே வருகின்ற 13/2/2024 முதல் 13/3/2024 வரை சரியாக ஒரு மாத காலம், அதாவது மாசி மாதம், தமிழ் மாதத்தில் பார்க்கும்போது மாசி மாதம் முழுவதுமாக அந்த சூரியனாகப்பட்டவர் மகரத்திலிருந்து கும்பத்திற்கு செல்கிறார். அந்த கும்பத்திலே ஏற்கனவே சனி பகவான் வீற்றிருக்கிறார். அப்பொழுது இந்த சூரியனும் சனியும் 2 கிரகங்களும் சேரும் பொழுது இந்த 12 ராசிகளுக்கும் என்ன பலன்கள் கிடைக்கும், பொதுவான பலன்கள் என்ன என்றதை விரிவாக நான் சொல்ல இருக்கிறேன். அந்த வகையிலே பார்க்கும்பொழுது இப்பொழுது பொது பலனை சொல்கிறேன். ராஜகிரகம் என்ற வரிசையிலேயே சூரியன் அழைக்கப்படுகிறார். அப்பேற்பட்ட சூரியன் சிம்மத்துக்கு அதிபதி, சிம்ம ராசிக்கு அதிபதி. அந்த சிம்ம ராசிக்கு அதிபதியான சிவன் அம்சம் கொண்டவர், சிவன் அம்சம் கொண்டவர் அந்த சூரிய பகவான் சனீஸ்வர பகவான், சனீஸ்வரர் பகவானுடைய கும்பம், கும்பம் என்பது சனியோட வீடு, மகரம் கும்பம் இரண்டும் சனியோட வீடு. அதிலே கும்பத்தில் சனி பகவான் வீற்றிருக்கிறார். அந்த சனி பகவானுடன் இணைந்திருக்கிறார். இப்பொழுது இணைந்திருக்கும் பொழுது என்ன மாதிரி பலன்கள் நாட்டுக்கு நடக்கப் போகிறது, பொது பலனாக சொல்லப் போகிறேன். சூரியன் சனி சேர்க்கை மிகவும் ஆபத்தானது என்று சொல்லப்படுகிறது. அது பகைப்பெற்ற கிரகங்கள். பகைப்பெற்ற கிரகங்கள் பார்க்கும்போது ஒருவருடன் போரிட்டு கொண்டு தான் இருப்பார்கள், சதா சர்வகாலமும் போரிட்டு கொண்டு தான் இருப்பார்கள். அந்த போர்க்குணம் கண்டிப்பாக நாட்டு மக்களிடையே இந்த காலகட்டங்களிலே வந்திருக்கும். ஒருவர் மேல் ஒருவர் குறை சொல்லிக் கொள்வது, ஒருவர் மேல் ஒருவர் விமர்சனம் செய்து கொள்வது, இதற்கு அடுத்தபடியாக சண்டையிட்டு கொள்வது, சச்சரவை வளர்த்து கொள்வது, இதெல்லாமே நடக்கும் இந்த சூரியன் சனி சேர்க்கை மக்களிடையே மட்டுமல்ல, ஆன்மீக பெரியோர்கள், கலைஞர்கள், அரசியல்வாதிகள், இப்பேற்பட்ட பிரபலமானவர்கள், இவர்கள் எல்லாம் கூட இந்த காலகட்டத்திலே சண்டையிட்டுக் கொள்வார்கள், கண்டிப்பாக சண்டையிட்டுக் கொள்வார்கள். இதுவும் அல்லாமல் இந்த சூரிய சனி சேர்க்கை மிகவும் பொல்லாது என்று சொல்லப்படுகிறது. எந்த வகையில் என்று பார்த்தால், சூரியன் நெருப்பு கிரகம், சனி மழை கிரகம், மழைக்கோள் மழை கிரகம் என்று சொல்லப்படுகிறது. அப்போது இரண்டும் சேரும் பொழுது மிகவும் கடுமையான பலன்கள் மக்களிடையே ஏற்பட இருக்கிறது. எப்படி என்றால், நீர் வற்றி போகும் அளவிற்கு நீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர இருக்கிறது. அது உடலிலே நோயாக உண்டாகலாம், அல்லது குடிநீர் பற்றாக்குறை ஏற்படலாம், நீர் இருக்கும் இடமெல்லாம் நீர் குறைந்து அதனுடைய பற்றாக்குறை ஏற்பட்டு மக்களுக்கு கஷ்டங்கள் நேரலாம், இதெல்லாம் நடக்கும். அதே போல் சூரியனால் நெருப்பால் விபத்து ஏற்படும், பல வகையிலே தீயால் பல காடுகள் வனங்கள் எல்லாம் அழியக்கூடும். அங்கங்கே உள்ள ஆலயங்களிலே ஓமம் வளர்த்து விசேஷ அபிஷேகங்கள், நல்லா கேட்டுங்க, விசேஷ அபிஷேகங்கள் செய்யணும். இறைவனுக்கு அபிஷேகங்கள் செய்து ஆராதனை செய்து ஓமங்கள் வளர்த்து இறை வழிபாடை மக்களிடையே பரப்பி வந்தால் இந்த சூரியன் சனி சேர்க்கை பலன்கள் குறைந்து மக்களுக்கு நல்லது தான் செய்யும் என்பதை இந்த பதிவு மூலம் சொல்லிக்கொண்டு, இது பொதுவான பலன்களாக சொல்லிக்கொண்டு, அடுத்ததாக கும்பத்தில் இருக்கும் சூரியன் சனி சேர்க்கை பலன்களை இப்போ சொல்லிட்டு வரேன். அந்த வகையில் இப்போது மிதுன ராசிக்காரங்க சொல்ல போகிறேன். மிதுன ராசிக்காரங்களை பார்த்தீங்கன்னாக்கா சனி சூரியன் சேர்க்கை 9ஆம் இடத்தில் அமைஞ்சிருக்கு. 9ஆம் இடம் என்றது பாக்கியஸ்தானம்னு சொல்லப்படுது. நன்றாக வாழக்கூடிய வாழ்க்கையை சொல்கிறது தான் அந்த 9ஆம் இடம். இந்த 9ஆம் இடம் தந்தைக்குரிய ஸ்தானம்னு சொல்லப்படுது. இந்த 9ஆம் இடம் என்றது பிரார்த்தனை, நம்ம வேண்டியிருக்கிற ஆன்மீக பிரார்த்தனை வேண்டும் இல்லையா, அதை பற்றி சொல்லக்கூடியது. வேண்டுதல், பிரார்த்தனை, புண்ணியஸ்தல யாத்திரை, இதெல்லாமே 9ஆம் இடம் தான் சொல்லுது. இது இல்லாமல் இந்த 9ஆம் இடம் என்பது
உங்களுக்கு தேவதாசானம்னு கூட சொல்லப்படுது. தேவதாசானம்னா ஒவ்வொரு ராசிக்கும் 9ஆம் இடத்துல இருக்கிற அந்த ராசி அதிபதி கிரகத்துக்கு உண்டான தெய்வத்தை வணங்கினா ஜாதகப்படி உண்டான தெய்வம் அதுதான். இது இந்த பதிவில் நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா எல்லாருக்குமே குலதெய்வம் இஷ்ட தெய்வம் கண்டிப்பாக இருக்கும், தெரிஞ்சிருக்கும். அதே போல் நம்ம ஜாதகன்றது ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி தான் இருக்கும். ஒரே ஜாதகம் ஒருத்தருக்கு போல் ஒருத்தருக்கு இருக்காது. அப்பேற்பட்ட அந்த ஜாதக அமைப்புப்படி நம்ம வணங்க வேண்டிய தெய்வம் தான் 9ஆம் இடத்து அதிபதிக்குண்டான தெய்வத்தை வணங்கணும். இதுதான் சொல்லப்படுது. அப்போ இந்த மிதுன ராசிக்கு இப்போ 9ஆம் இடத்துல 9ஆம் இடன்றது சனீஸ்வரன் தான், கும்பராசி சனீஸ்வரன் அமைப்பது. அப்போ சனீஸ்வரனுக்கு உண்டான அந்த கிரக தெய்வத்தைன்னு பார்த்திங்கனாக்கா ஆஞ்சநேயர் சொல்லப்படுறாங்க, விநாயகர் சொல்லப்படுறாங்க, காளி சொல்லப்படுறாங்க, வாராகி சொல்லப்படுறாங்க. இந்த மாதிரி பெரும்பாலும் உக்கிர தெய்வங்கள் தான் இந்த சனீஸ்வரனுக்கு அதி தேவதைகளாக இருக்காங்க. அப்போது நீங்கள் இந்த காலகட்டம் மட்டும் இல்லை, எப்பயுமே நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வங்கள் இந்த உக்கிர தெய்வங்களை ஒரு தெய்வத்தை உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை பிடிச்சிக்கிட்டு வணங்கி வந்தீங்கன்னா இந்த மிதுனராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும். உங்களுடைய ஜாதகப்படியான தெய்வம் அந்த 9ஆம் இடத்து தெய்வம் தான். அதே மாதிரி எல்லா ராசிக்கும் அவங்கவுங்க 9ஆம் இடத்துக்கு உண்டான அதிபதி கிரகம் யாருன்னு பார்த்து அதுக்குண்டான தெய்வத்தை வழிபட்டால் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது மிதுனராசிக்காரங்களுக்கு பெரும்பாலும் இப்போ கொஞ்சம் ரெண்டுமே சமமாக தான் இருக்கும். கஷ்டமும் இன்பமும் சமமாக தான் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கனாக்கா இப்போது அவங்களுக்கு ஏற்கனவே 10ல் ராகு இருக்காங்க, குரு 11 நல்லா இருக்கார், சனி பகவானும் இப்போ கொஞ்சம் சரியில்லாமல் 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதனால் சூரியன் கூட போதாக்குறிக்கு சூரியன் சேர்ந்துட்டார். அதனால் மிதுன ராசிக்காரர்களுக்கு அவர்களுக்கு உண்டான தந்தை இருந்தாங்கன்னா அவங்கள பத்திரமா பார்த்துக்கணும், அவங்களுக்கு மருத்துவ உதவி பண்ணணும், அவங்ககிட்ட அன்பு பாராட்டணும், எந்த சண்டை சச்சரவு வச்சுக்கூடாது. தந்தை வழி உறவுகளில் கூட பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதையும் நம்ம அன்பால் நீக்கிடலாம். அன்பு தான் முக்கியமான காரணம். அன்பு இல்லைனாக்கா நம்ம சொல்லக்கூடிய சொல்லுக்களாலேயே சண்டை சச்சரவு ஏற்பட்டுரும். அதில் பிரிஞ்சிருவாங்க. ரொம்ப வருஷமாக பழக்கமாக இருப்பாங்க. அது நெருங்கிய உறவுமாக இருந்தாலும் சரி, நெருங்கிய சொந்தமாக இருந்தாலும் சரி, உடனே பிரிஞ்சிருவாங்க. 20 வருஷம் 25 வருஷம் ஒற்றுமையாக இருந்திருப்பாங்க. ஒரு சின்ன விஷயத்துக்கு பிரிஞ்சிருவாங்க. அது எவ்வளோ பெரிய தப்பு. கடைசியில் காலத்தில் அவங்க ஒருத்தர் பார்த்துக்காமையே இந்த உலகத்தை விட்டு போயிடுவாங்க. அது இந்த பதிவில் நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அது மாதிரி இருக்காதீங்க. மன்னிப்பு என்ற ஒரு வார்த்தை சொல்லியிருக்கு, நன்றின்ற ஒரு வார்த்தை இருக்குது. இந்த ரெண்டுமே நீங்கள் யூஸ் பண்ணி இதிலேருந்து நீங்கள் தப்பிச்சு வந்துடலாம். அதனால் நான் தெரியாமல் சொல்லிட்டேன் மனுஷங்கன்னா ஒரு வாரத்தில் முடிஞ்சிச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் யாருடைய தெய்வம் இல்லாமல் இந்த உலகத்தில் தனியாக வாழ முடியாது. எல்லோருடைய ஒற்றுமையாக இருக்கணும், வாழணும். அதுக்காக தான் வாழ்க்கையை நம்ம கடவுள் கொடுத்துருக்காரு. இதுதான் முக்கியமான விஷயமாக நான் சொல்ல போகிறேன். அதனால் மிதுனராசிக்காரங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். பிரச்சனைகள் வரும்போது தவறு பண்ணிட்டோம்னா மன்னிப்பு கேட்கலாம். அவங்க உங்களுக்கு உதவி பண்ணி நீங்கள் சந்தோஷம் அடையும் போது நன்றி சொல்லலாம். இரண்டுமே கடைப்பிடிச்சி வர்றது தானே இந்த பதிவில் நான் சொல்கிறேன். அதே மாதிரி இந்த மிதுனராசிக்காரங்களுக்கு நல்லா கேட்டுங்க, பெருமாள்னா விஸ்வரூப பெருமாள், ஓங்கி வளர்ந்த பெருமாள், நின்ற பெருமாள், இது மாதிரிலாம் வழிபட்டு வரலாம். பார்த்தசாரதி பெருமாள் இருக்காங்க, அவர் தான் ரொம்ப விசேஷம். அதுவும் இந்த சூரியன் சனி சேர்க்கைக்கு கண்டிப்பாக மிதுனராசிக்காரங்க போகக்கூடிய ஸ்தலம் பார்த்தசாரதி பெருமாள் தான் நான் சொல்லுவேன். அங்கே போயிட்டு வந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும். அதனுடைய வீரியம் குறைஞ்சி அந்த கிரக சேர்க்கையுடைய பல நல்பலெலாம் மாற்றி கொடுப்பாங்க. இறைவனா மாற்றி தருவாங்க. அதுதான் உண்மை. அதனால் கிரகங்களும் அவங்களுக்கு பரிகாரம் பண்ணிங்கனாக்கா மனசு அவங்க செய்யக்கூடிய அந்த கெடுபலனில் பாதி குறைச்சிப்பாங்க. நல்லா கேட்டுங்க, எப்பயுமே பரிகாரன்றது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பாதி பலன்கள் தான், 50% தான் பலன் கொடுக்குன்னு சொல்லியிருக்கேன். அந்த வகையில் தான் இந்த கிரக வழிபாடு இருந்தாலும் சரி, கிரகத்துக்கு உண்டான இறை வழிபாடு இருந்தாலும் சரி, அந்த பாதி பலன்கள் கண்டிப்பாக கொடுப்பாங்க. அதுலேருந்து நீங்கள் தப்பிச்சு வந்துடலாம். அதனால் மிதுனராசிக்காரங்க எப்பவும் விழிப்புணர்வாக இருக்கணும். இந்த ஒரு மாத காலம் விழிப்புணர்வாக இருக்கணும். தன்னுடைய சொந்தக்காரங்க, குற்றம் உறவர்கள் இவங்களாம் பாதுகாப்பாக பார்த்துக்கணும். உடல்நிலை ஆரோக்கியமும் கெட்டதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதையும் பார்த்துக்கணும். இப்போ இந்த காலகட்டங்களில் நீங்கள் வேண்டுதல் பிரார்த்தனை இருந்தால் அது கண்டிப்பாக செஞ்சுட்டு வரலாம். 9ஆம் இடம்ன்றது அந்த வேண்டுதல் பிரார்த்தனைன்னு சொல்லக்கூடிய இடம் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் ஏற்கனவே வேண்டியிருப்பீங்க, போக முடியாமல் இருந்திருக்கும். அந்த மாதிரி விஷயங்களில் இப்போது நீங்கள் லீவ் போட்டு போகலாம், பர்மிஷன் பக்கமாக இருந்தால் பர்மிஷன் போட்டு போகலாம். இது மாதிரிலாம் அந்த கோயிலுக்கு போய் அந்த வேண்டுதல் பிரார்த்தனையை செய்யக்கூடிய நேரமாக இந்த நேரம் அமைஞ்சிருக்கு மிதுனராசிக்காரங்களுக்கு. இது இல்லாமல் இந்த நீங்கள் பங்கு சந்தையில் கொஞ்சம் ஈடுபடுறது இந்த குறைச்சிக்கணும். ஏன்னா இப்போ இந்த சேர்க்கையில் கொஞ்சம் நஷ்டங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் பங்கு சந்தையில் இருக்கவங்க பணப்பரிமாற்றம் பண்ணுறவங்க இதெல்லாம் கொஞ்சம் குறைவாக இருக்கணும். நண்பர்கள் உறவினர்கள் பகை வளருக்கும். அது இல்லாமல் தொழில் வியாபாரத்தில் கூட்டம் அவங்களோட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா மிதுனராசிக்காரங்க நல்லதாக நடக்கும். நீங்கள் விஸ்வரூப பெருமாளையும் விஸ்வரூப ஆஞ்சநேயரையும் வழிபட்டு வரணும்னு சொல்லி இந்த பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எல்லா வகையிலும் ஏற்றம் கிடைக்கும். இந்த சூரியன் சனி சேர்க்கையிலேருந்து நீங்கள் தப்பிச்சு வந்துடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நாளும் பெற்று வாழ்வீங்கன்னு சொல்லி வாழ்த்தி என்னுடைய உபாசனை மகாவாராக வணங்குறேன்.
ஓம் மகிஷத்பஜாய வித்மகே சண்டகஸ்தாய திமகே தன்னோ வாராகி பிரஜோதயாத். வாராகியர் பரிபூர்ண கலை சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.